முதல்ல 15ஆம் தேதி எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ரூ. 1000 வரணும். இன்னும் அதுக்கப்புறமா அவர் அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரூ. 2500 வரும். அதுக்கு முன்னாடி நடைமுறையில் இருக்கிற ரூ. 1000 வரணும். அந்த ரூ. 1000 எப்போ வருது, எப்போ என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். அந்த ரூ. 1000 வரலனாலே இங்கே பாதி பேர் கொலவெறி கோவத்துக்கு ஓடிடுவாங்க. 2வது தங்க திட்டம். இந்த தாய்மாமன் சீர்வரிசை திட்டம். அனைத்து பேருந்துகளும் இலவசம், கல்வி கடன் ரத்து. இது எல்லாமே கடன் வாங்காமல் இவர் செய்யணும். இவர் தானே சொன்னார் கடன் அதிகமாகிடுச்சு, கடன் வாங்கிட்டீங்கன்னு. கடன் நீங்கள் இந்த கடனை குறைக்க கூட வேணாம் சார். ஏற்கனவே இருக்க கடன் நீங்கள் குறைக்கவே வேணாம். ஆனால் ஏற்றாமல் இந்த திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றுறீங்க. தமிழ்நாடுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வச்சு, தமிழ்நாடுடைய நிதியை வச்சு இந்த திட்டங்களத்தையும் நீங்கள் அமல்படுத்தி காமிச்சிங்கன்னு வைங்களேன். நானே விஜயோடைய எனக்கு சம்பளமே வேணாம், கொள்கை பரப்பு செயலாளராக வந்துடுறேன். இந்த 4 வருஷத்தில் 1 பைசா கடன் இல்லாமல் விஜய் இந்த ஆட்சியை சிறப்பாக நடத்தினார் அப்படின்னா நானே கொள்கை பரப்பு செயலாளராக வரேன். ஓப்பனாக வந்து சொல்கிறேன். எனக்கு சம்பளமே வேணாம், எனக்கு உங்களை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. தெருவாக வீதியாக போய் பிரச்சாரம் பண்ணுறேன். 1 பைசா கடன் இல்லாமல் வரணும். 2வது சட்ட ஒழுங்கை நான் சிறப்பாக வச்சுக்கிறேன்னாரு. தமிழ்நாட்டில் சார் கையெழுத்து போட்ட அடுத்த நொடியிலிருந்து அடுத்த 5 வருஷத்துக்கு எங்கேயுமே கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எதுவுமே நடக்கக்கூடாது.